ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் இந்த வீணா போன பல்லவியோட ஆட்டத்தை இதுக்கப்புறம் தானே பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாவை குமுறி குமுறி அழுவ வைக்கிறதும் கதற வைக்கிறதும் தாங்க முடியல. கொஞ்சம் அழுவ முடியாமல் அழுவுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான சீன் தான், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீயாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு லவ் சொல்லிட்டேடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, இவங்களால தான்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போய் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டேன், ஐயோ நான் இவ்வளோ பண்ணிட்டேனா அவ்வளோ பண்ணிட்டேனா, அது எப்படி 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 நைட்டு பண்ணுற அலப்பற காலையில் தெரியாமல் போயிடுது உங்களுக்கு. ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு துக்கம்னா நீங்கள் எடுத்துக்கிறீங்க. வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறது? நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் தெரியணும். ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் தொடவே மாட்டேன், அசைச்சிக்க முடியாதுன்ட்டாங்க. சரி பார்த்துக்கலாம், இதெல்லாம் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சது போதும்ப்பா, பிரியாவுக்கு கால் பண்ணுங்கப்பா, சமாதானம் பண்ணுங்கப்பான்ட்டாங்க. பிரியாவுக்கு கால் பண்ண எல்லாத்தையும் அழிச்சிட்டேடான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கையில் அர்ஜுன் பொசுக்கணும், டே என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லிட்டு அர்ஜுன் ரொம்ப ஃபீல் பண்ணி திட்டிட்டு இருக்க கேப்பில் அதுக்கப்புறம் நம்ம பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் அந்த கல்யாணம்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. முடியாதுமா, பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாலா பொண்ணை பல்லவி பார்க்குற வேலை இருக்கே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் பொண்ணே விளாட்லாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உன்னோட ஃப்ரெண்டுக்கு வீணா போனவனை கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க, அந்த வீணா போனவனை பிரியா தலையில் கட்டணும்னு நினைக்கிறியம்மா, நீ பண்ணுறது நியாயமாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தரகர் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. கண்ணா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, அவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு எங்கப்பா போச்சு புத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பிரியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே.